கொள்ளி நெஞ்சுக்குள்ளே நீ இல்லாத நெஞ்சுக்குள்ளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஜெபிப்பது எப்படி என்று இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம இன்றைக்கி சபைகளில் போயாச்சுன்னா பல வகையாக ஆராதனைகள் நடத்தப்படுகிறது. சில சபையில் பல வகையான ஆராதனைகள். இந்த ஆராதனையினுடைய வேறுபாட்டில் தான் சபைகளே பிரிந்து இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், எந்த சீக்வன்ஸில் எந்த ஒரு வரைமுறையில் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், அந்த வரைமுறையை நம்ம இன்றைக்கி தியானித்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனி ஜெபத்தில் மற்ற சபைகளையாவது நாம் இந்த முறையை செய்தோமானால் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கும், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 11 2, 3, 4 வசனங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதை அந்த ஜெபத்தை நம்ம ஒரு 7 சென்டென்ஸாக பிரித்து கொள்ளலாம். 7 வாக்கியங்களாக அதை பிரித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதாவது உலகத்தை உண்டாக்கின தேவனை நோக்கி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் நம்ம உலகத்தில் இருக்கிற விக்கிரகங்களை நோக்கியோ அல்லது மரம் செடி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியன் இதை நோக்கியோ நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. மாறாக நம்மை உண்டாக்கிய தேவனை நோக்கி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று முதல் வார்த்தையை நம்ம உச்சரித்திட்ட பிற்பாடு தான் அவருடைய இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எசாயா 42வது அதிகாரத்தில் 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம், என்னுடைய மகிமையை நான் எவருக்கும் கொடேன். கடவுள் சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் எவருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய நாமத்தை தான் நம்ம முதல்ல உச்சரிக்கணும். அதுதான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபத்தை முதலாவது தொடங்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி 2வது சென்டென்ஸ் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் சாத்தானை வென்று அவருடைய ராஜ்யத்தை உதிக்க செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யம் இன்றும் இந்த உலகத்தில் தான் இருக்குது. ஆனாலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்துச்சான்னு கேட்டாக்கா, அது யார் யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் தான் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரும். அதாவது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்குங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆனால் யார் நம்முடைய இருதயத்தை திறந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நம்முடைய கதவை திறந்து கொடுக்கிறார்களோ அவளுக்குள்ளே அவருடைய ராஜ்யம் தங்கும். யாருடைய இருதயத்தில் அவருடைய ராஜ்யம் தங்குதோ அவருடைய வாழ்க்கை நித்திய ஜீவன் போகிற வரைக்கும் அவர்கள் ஜெயத்தோடு அவர்கள் செல்ல அதுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் வருகிற போராட்டங்கள், வாழ்க்கையில் வருகிற எல்லா வித காரியத்திலையும் அவர்களுடைய சுய ராஜ்யம் அந்த இடத்துல செல்லாமல் தேவனுடைய ராஜ்யமே அந்த இடத்துல செயல்படும். எனவே அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளை இடம் கொடுத்து நாம் இந்த ஜெபத்தை இரண்டாவதாக சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று எழுதியிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி இருக்கிறதோ, தேவனுடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி இருக்கிறதோ அவ்வாறாக பூமியிலேயும் இருக்கப்படணுமா. அப்போ அவருடைய சித்தம் என்னான்னு முதல்ல நம்ம தியானிப்போமானால், லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 22வது வசனத்தில், குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து
பிதா யாருன்னு நமக்கு கற்றுக் கொடுத்தா தான் நம்ம பிதாவை அறிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி பிதா நமக்கு சொல்லி கொடுத்தா தான் இயேசு கிறிஸ்து என்னாருன்னு நமக்கு தெரியும். அப்போது இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிவதே நமக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை அறிஞ்சால் தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியும். அப்போ அறியறது தான் அவருடைய சித்தம். நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உண்டாக்கி விடப்பட்டிருக்குது எதுக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பிதாவையும் குமாரனையும் அறிந்து அவரோடு போய் சேரணும். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, அவரை அறிந்து அவரோடு போகிற அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் நம்மை படைத்திருக்கிறார். அதை நம்ம நிறைவேற்ற இந்த உலகத்து முழுசில் எல்லா பிள்ளைகளும் அதை அறிஞ்சு கொள்ள எங்களுக்கு பலன் தாருங்கப்பான்னு சொல்லி 4ஆவதாக கேட்கணும். 5ஆவதாக என்ன நமக்கு சொல்லித்தரார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று தாரும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆதாம தேவன் சபிக்கும்போது, நீர் இந்த பூமி உனக்கு பலன் கொடுக்காது, உன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி ஆதாம சபிச்சிருக்கிறார். அப்போ இந்நாள் வரைக்கும் நம்முடைய உழைப்பினால தான் நம்ம சாப்பிடணும். அப்போ அன்றன்றைக்கு ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்னு சொல்லி நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இந்த ஆகாரம் எதுக்கான ஆகாரம் என்று நம்ம சிந்தித்து பார்ப்போமானால், நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம், நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்மளை கேட்க சொல்கிறார். பேதுரு சொல்கிறாரு, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் மாத்திரமே உள்ளது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வாழ்வு தரும் வார்த்தை, அந்த வார்த்தை தான் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வேணும் ஏசப்பா. அப்போ நானே வானிலிருந்து இறங்கி வந்த மெய்யான உணவுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மெய்யான உணவை என்னுடைய ஆத்மாவுக்கு கொடுங்கப்பா. அந்த எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வார்த்தைகள் சொன்னாலும் சரி, எவ்வளோ வார்த்தைகள் இந்த பல வகையான மீடியாக்களில், பல வகையான ப்ரேயர் சென்டரில், எவ்வளோ தியான கூட்டங்களில் வார்த்தைகள் வந்தாலும் தேவன் அந்த வார்த்தையை நமக்கு புரிய வைக்காவிட்டால் நம்முடைய இருதயம் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த வார்த்தை வாழ்வு தரும் வார்த்தையாக நமக்கு இருக்கும். எனவே நம்ம தேவன்கிட்ட கேட்டால் தான் அந்த வார்த்தை நமக்கு புரியும். பல முறைகள் நம்ம கேட்ட ஒரு வாக்கியம் நமக்கு புரியாமலே இருக்கும். தேவன் புரிய வைக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு புதிதும் ஒரு வியப்புமான வார்த்தையாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, அந்த ஆத்ம உணவை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்று நம்முடைய பலத்தோடும் ஸ்திரத்தோடும் இந்த உலகத்தில் ஜெயித்து தேவன்கிட்ட போகிற வரைக்கும் நம்ம வாழ்வதற்கு பலனை கேட்க வேண்டும். 6ஆவதாக கேட்குறாரு பாருங்களேன், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவர்களை மன்னிக்கிறோமே. இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார் பாருங்கள். முதலாவது தேவன்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நாம் யாருடைய பாவத்தை மன்னிக்கணுமோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு தான் நம்ம தேவன்கிட்ட போய் கடைசியாக பாவத்தை மன்னிப்பு கேட்கணும். நம்ம மற்றவர்களை மன்னிக்காமல் தேவன் ஒருபொழுதும் நம்மளை மன்னிக்க மாட்டார். இதை நமக்கு வைத்து கொண்டு தேவனுக்கு முன்னாடி நம்ம பாவ பொருத்தலை செய்ய வேண்டும். இதுதான் ஜெபத்தினுடைய 6வது ஒரு முறையாக இருக்கிறது. கடைசியாக 7வது மன்றாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்போ யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்களேன். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சோதனைக்கு நம்மளை உட்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நாம் தான் சோதனையில் விழுந்துடுறோம். அவர் நம்மளை எதுவும் உட்படுத்துவதே கிடையாது. அவனவன் தன் சுய இச்சையினால தான் சோதனைக்கு உள்ளாகிறான். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் யாரையும் போய் சோதனைக்கு உள்ளாக போடுவதே கிடையாது. அப்போ நம்ம ஏன் அப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சோதனை நம்மளை வரும் நேரத்தில், என்னுடைய இருதயம் இச்சிக்கிற நேரத்தில், என்னுடைய கண்கள் இச்சிக்கிற நேரத்தில், அந்த பாவங்கள் நம்மளை இழுக்கிற நேரத்தில் தேவனுடைய பலனை நமக்கு கொடுத்து அதில் விழாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ள தேவனுடைய பலனை கேட்கணும், பரிசுத்தனுடைய வல்லமையை கேட்கணும். அப்போ தான் நம்ம அந்த காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அந்த சோதனையில் நம்ம விழாதபடி முன்னெச்சரிக்கை நம்மளை காத்துக்கொள்ள முடியும். எனவே பிரியமானவர்களே,
இந்த 7 முறைகளில் தேவன் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார். முதலாவதாக யாருக்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுறோன்ற காரியம், இரண்டாவதாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், மூன்றாவதாக உம்முடைய ராஜ்யம் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வர வேண்டும், நான்காவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இருக்கிறது போல இந்த பூமியில் எங்கள் உள்ளத்தில் எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஐந்தாவதாக எங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய உணவை நாம் கேட்பது, ஆறாவதாக நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்பதும் பிறர் நமக்கு செய்த துரோகங்களை மன்னிப்பதுமே, ஏழாவதாக எங்களை சோதனையில் உட்படாதபடி எங்களுக்கு தேவையான பலத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போமானால் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலையும் நம்முடைய உற்றார் உறவினர் வீட்டிலையும் இருந்து நம்மை ஆளுகை செய்யும். நாம் நித்திய ஜீவனை நிச்சயம் சுதந்திரித்து கொள்ளுவோம் என்று இந்த காரியத்தை தியானித்து முடிக்கிறேன். இப்பொழுது சற்று ஜெபித்து இந்த ஜெபத்தை நாம் நிறைவேற்றும். எங்கள் அன்பும் இறக்கும் இருந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாங்கள் இன்று தியானிச்சிருக்கிறோம். அந்த தியானத்தை எங்களுடைய உள்ளத்தில் இருத்தி நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களை ஜெபத்தில் இந்த வழியை பின்பற்றி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. தொடர்ந்து நாங்களும் எங்கள் உற்றார்களும் உறவினர்களும் சகோதரர்களும் பிள்ளைகளும் பெரியோர்களும் உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய ராஜ்யத்துக்குள் வரும் வரைக்கும் எங்களுக்கு தேவையான பலத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருங்க. எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நடத்தி கொண்டே இருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமேன். அல்லேலூயா.